அனைவருக்கும் வணக்கம். தமிழன் வென்றே தீர்வான். நம்ம ரேஞ்சு அவ்வளவுதான். ஜாக்குவார் தங்க மாஸ்டரு அவ்வளோ சவுண்டாக சொல்கிறாருன்னா தமிழன் வென்றே தீர்வான்னா இங்கே உள்ளது கேட்குறதுக்குல்ல, இங்கே சொல்ல கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் கேட்கணும். அதுதான் ஒவ்வொரு தமிழுக்கும் அது கேட்கணும். ஜாக்குவார் தங்கம் என்ன நினைக்கிறாரோ அதை ஒவ்வொரு தமிழும் நினைக்கணும். தமிழன் வென்றே தீர்வான். ஓகே மாஸ்டர், உங்கள் பக்கம் வந்து நானும் தமிழனை ஜெயிக்க வைப்போம், வெளில வைப்போம், தமிழ் நம்ம ஜெயிப்போம். ஓகே ஓகே. இங்கே வந்து துணைத்தலைவர் கிளம்பிட்டார். ஆமாம், விஜயமுரளி சார் இந்த சாங்கு அவர் தான் அணுகுணுவாக வரிகளை ரசிச்சிருக்காரு. ஆமாம், நம்மகிட்ட சில பேரை விட்டுட்டோம். அவருக்கு இந்த மாதிரி சாங்லாம் அவர் ரொம்ப திருக்குறளுக்கு விளக்குரை எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி சாங்கு விளக்குரை எழுதுறது அவரை விட யாருமே இல்லை. ஆமாம், அவருக்கு தீனி போட்ட மாதிரி கவிஞர் கு கார்த்திக் எங்கள் மாதிரி ஆளுக்கு தீனி போட்டிருக்கிய. நாங்களாவது இலை மறைவாது காய் மறைவாக எழுதுவோம். இவர் இலையும் மறைக்கலை காயும் மறைக்கலை, போட்டு தாக்கிட்டாரு. இதுதானே ஆசைப்பட்ட பழகுமாரங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி. ஏன்னா இப்போல்லாம் படத்தில் சாங்கே அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்படி இருந்தால் கூட ஏதோ பேக்ரவுண்ட் சாங்கு தீம் சாங் இப்படி போயிடுது. இப்போ கவிஞர்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். இது என்ன சாங் சொல்ல, கிளிப் சாங் அதுக்கு பேர். ஆமாம், வச்சு செஞ்சிட்டார் கவிஞர். அதில் சில வரிகள்லாம் நான் சொன்னேன் தான், ஓப்பன் லிரிக்ஸ் தான். குத்திக்கப்பா உரலை கொண்டா, இதுக்கு என்னத்தை சொல்லுங்க, எவ்வளோ பெற்று எவ்வளோ. அதான் விஜயகுமார் சார் இவ்வளோ நேரம் பேசின்னு பார்த்ததில்ல. நான் அவ்வளோ பேசி போயிடுவார், ஏதாவது குட்டி கதை சொல்லுவார், அது குட்டி மறந்துட்டார். ஆமாம், அந்த அளவுக்கு சாங் 2 சாங் ஃபஸ்ட்டு காலையிலே வாங்கி கிக்கு ஏற்றிட்டாங்க. அப்படியே ராஜன் சார்லாம் இவ்வளோ நேரம் உட்காராரு இல்லை, அந்த சாங்கு கொடுத்த கிக்கிலே ஃபுல் டே உட்காண்டார். அப்புறம் கதாநாயகன் வந்து இப்போ இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் காலமாக ஒரு 20 வருஷமாக சொல்கிறேன். நான் பேர் படையில் ஆடினது இல்லை. இந்த 3ஆம் படையில் கமல்ஹாசன் ஆடினார். பொன்மேனி உருகுதே என் ஆசை பெருகுதே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன படம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து அப்படியே அவ்வளோ தைரியமாக ஒரு அந்த உடம்பு இருக்கு அவருக்கு. ஒன்லி ஒரு பாசி மலை மட்டும் போட்டு ஒரு சாங் ஆடியிருக்காரு. கதாநாயகனால் ஈடு கொடுத்துருக்காங்க திவ்யா. ஆமாம், 2 சாங்கு. அப்புறம் இன்னொரு அது என்னது, வாழைமரத்துக்குள்ளே என்ன பாட்டு, வாழைமர தோப்புக்குள்ளே நீ வந்தால் ஏதோ என்ன கிளிக்ஸ். ஆமாம், ஏதோ ஆலமரமோ தொங்கிட்டாங்க. ஆமாம், என்ன குத்து நாத மன்மதராசா. அதுக்கப்புறம் ஒரு குத்து இந்த ஆட்டம் ஆடுறது பார்த்தோன்னா அந்த வாழைமர தோப்பு தான். வாழைமரமே பழுத்துருக்கணியா, தோப்பே பழுத்துருக்கு. அந்த குத்து ஹீரோவுக்கும் என்ன எனர்ஜி ஆடுறாங்க கதாநாயகி மேடம். சரியா முதல்ல ஆட்டம், அப்புறம் நடிப்பு, அப்புறம் வருவான். முதல்ல ஆட்டம். ஏன்னா ஆடியோ ரிலீஸ் தானே, ஆடியோ லான்ச்சு, அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ எனர்ஜி. ஹீரோ கார்த்திக் என்ன ஹீரோ பேர்? கார்த்திக்னாலே கொஞ்சம் கிக்கு தான். ஹீரோ கார்த்திக் சொன்னாங்க இப்போ அவர் வந்து பெரிய ஹீரோக்கெலாம் 2 போட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அவருக்கு 2 போட முடியாதுல்ல, வந்திருக்கணும். அவர் என்னதான் இருந்தால் கூட அவங்க ஒரு ஃபஸ்ட்டு படம் ராஜன் சார்லாம் வந்து வாழ்த்துறாரு.
ஜாக்கிரதங்க வளர்த்துறாரு. வி.சி. குணநாதன் சார்லாம் அவங்களாம் என்ன ஏஜ், அவங்களாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் அவன் பார்த்துக்கணும். காரணம் சொல்லக்கூடாது, காரணமே தேவையில்லை. இன்றைக்கி கேள்வி தான் இங்கே வரும், ஏன் கதாநாயகன் வரல, ஏன் கதாநாயகன் வரல கேள்வி. இது வந்து அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். இந்த இன்றைக்கி வந்து சபையில் உட்காந்துருந்தா அந்த ஹீரோவுக்கு பெரிய ப்ரொமோஷன் தாங்க. இத்தனை மீடியாக்கள் அவங்களுக்கு எங்களை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம், சில ஆஃப் பண்ணிடுவாங்க வந்துட்டாங்கன்ட்டு. அவங்க இப்போ ஹீரோயினை புதுசு புதுசாக வரவங்கள அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. ராஜன் சார் என்னையும் ஜாக்கிரதங்க வந்து இப்படி ஜூம் போடுவீங்களா நீங்கள்? ஹீரோனிக்கு நான் பேசிக்கிட்டு அங்கே போயிடும். நான் பார்க்குறேன், சில பார்ப்பேன், சில இதெல்லாம் நான் பேசிக்கிருப்பேன், அப்படியே பேனிங் பண்ணி ஹீரோயின் மூஞ்சில் வச்சுருவாங்க, அப்படி வச்சுருவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கதாநாயகத்துக்கான விழா. அது அவங்களுக்கு தான் இது ப்ளஸ்ஸு. ஒன்று டைரக்டரு, ப்ரொடியூசர்ஸு ஃபஸ்ட்டு டேட் சொல்லியிருக்கணும் அவங்கள்ட்ட. சொல்லி அவங்க கொஞ்சம் ரிலீவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஹீரோ இல்லாத கொஞ்சம் குறையாக இருக்கும். அப்புறம் இயக்குனர் பத்மராஜா ஏற்கனவே மாசாணி ஹிட்டு கொடுத்தவர். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் இவரா டைரக்டர்னு பார்ப்பேன், இவரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ரொம்ப உருவம், அது ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. இப்போ நான் திருப்பாச்சியில் முடிச்சுட்டு அடுத்தலாம் போகும்போது என்னை திருப்பாச்சி நம்பவே இல்லை, என்னெல்லாம் இவரா அப்படிம்பாங்க. அப்போல்லாம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் தான் படலாசிரியர் மாதிரி இருக்கீங்க, அவர் தான் டேரக்டர் மாதிரி இருக்கார். அவர் நல்ல கருத்து சொன்னார். உறவுகள் வலுவோடு இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட நம்ம அதை விட்டு கொடுத்து அரவணைச்சிக்கணும். அது இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஒரு சின்ன தப்புன்னா கூட தூம் தூக்கி போட்டுறது போச்சு. குடும்ப உறவுகள்லாம் போச்சு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கவிஞர் கார்த்திக் அவர்கள் உண்மையிலேயே காவல்துறை பெருமைப்பட வேண்டிய ஒரு சாங். ஒவ்வொரு வரியும் காவல்துறையை பெருமைப்படுத்துச்சு. ஆமாம், அதில் நீங்கள் சொன்னதில் நீங்கள் காவல்துறையில் 80% 20% தான் அப்படி இருக்காங்க. இன்னும் 80% வரணும். சாங்லாம் டெய்லி காலைல ஜீப்பில் போகிறாங்களே, இதை கேட்டு போங்க ஏன்னு சொன்னோம். கொஞ்சமாவது உறுத்தும். அப்போ இப்படிலாம் நம்ம இல்லையோ, இப்படிலாம் போலீஸ் இருக்கணுமோ அப்படின்ட்டு. அதோலைக்கு நல்ல காவல்துறையை முழுசாக எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக சாங்கில் சொல்லியிருந்தீங்க. எப்படி காமத்தை சொன்னீங்களோ அதே மாதிரி காவல்துறையும் சொல்லிட்டீங்க. காவல்துறையும் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்குது. ப்ரொடியூசர் மீனா வெங்கடாச்சலம், உங்களை பார்த்தாலும் எங்களுக்கு எனர்ஜி சார். ஏன்னா நான் நிறைய ஆடியோ லான்ச் வரோம்ல, அதில் ப்ரொடியூசரை வந்து ஒரு முகமலர்ச்சியாக ஒரு 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 புத்துணர்ச்சியோடு உங்களுக்கு தான் பார்க்குறோம். என்ன காரணம், எங்கள் டைரக்டர் இல்லாமல் நீங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இல்லை நீங்கள் ஆமாம் வார்த்தை சொல்லக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது நாங்கள் தான் காரணம். கரெக்டாக சொன்னார். மனைவி இயக்குனர் வந்து மனைவி மாதிரி இறைவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது குடும்பத்துக்கு கணவன் அமைவதும் அவங்களுக்கு கொடுத்த வரம் தான். மாற்றிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பண்ண வெங்கடாச்சலம் இருக்கார், இந்த படம் மட்டும் திரும்பவும் படம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்கார். அது காரணம் என்னென்னா, இந்த படம் சிறப்பாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. நீங்கள் ரிலீஸ் ஆகிறது ஓடுறது அடுத்த விஷயம். அவர் வார்த்தை சொல்கிறாருன்னா, அப்போ இந்த படம் முடிக்கும் வரைக்கும் அவருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை அழகாக கொண்டு வந்திருக்காங்க சார். இதுதான் சார் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனருக்கு அழகு, ஒரு தயாரிப்பாளரை புரிந்து தயாரிப்பாளருக்கு நம்ம எந்த ஒரு லாஸ் உண்டாக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் செலவை குறைச்சி அவரை கரெக்டாக கொண்டு வரணுங்கிறது தான் இயக்குனர் முதல் கடமை. அதை வந்து பத்மராஜன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்கிறோம், சினிமா சரியில்லை, சின்ன பொண்ணு சரியில்லை, பெரிய பொண்ணு சரியில்லை. சினிமாக்காரங்க சரியில்லை சார். சினிமாக்காரங்க சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். ஒரு இயக்குனர் வந்து
நம்ம நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் போகிறாரு அப்படின்னா முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். அவருக்கு எந்த வகையிலும் காசு உண்டாக்கக்கூடாது, பிளானிங் பண்ணணும், தேவையில்லா செலவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது இது பொறுப்பு இல்லை, அது தொழில். பொறுப்புங்கிறது நம்ம நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு நம்ம கரெக்டாக இருக்கோமா, அது அப்போ இயக்குனர் அங்கே கரெக்டாக இருக்கணும். ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம கால் ஷீட்லாம் கொடுத்து காசு வாங்கிட்டோம், சம்பளம் வாங்கிட்டோம். சம்பளம் ஒன்று நடிகர், நீ சொன்ன டேத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போறியா, ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இருக்கியா, கரெக்டாக இயக்குனருக்கும் தயாரிப்பதற்கும் கரெக்டாக ஒத்துழைக்கிறியா? அப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு பிடிச்ச சம்பளம் வாங்கிட்டா நீ கரெக்டாக இது போகணுங்க. அப்போ நடிகர் இங்கே சரியாக இருக்கணும். மியூசிக் டைரக்டரு, ஃபைட் மாஸ்டரு எல்லாருமே நம்ம கரெக்டாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு முதல்ல தொழிலுக்கு துரோகம் பண்ணுறவன் நல்ல கலைஞனாக இருக்கவே முடியாது, இருக்க முடியாது. எனக்கு என்ன வேலையோ அதை நான் கரெக்டாக பார்த்தா தான் நான் நல்ல கலைஞன். அப்போ சினிமாங்கிறது என்ன? சினிமா சரியில்லைன்னா என்ன? எது சினிமா? இயக்குனர் சினிமா, தயாரிப்பாளர் சினிமா, மியூசிக் டைரக்டர் சினிமா, ஃபைட் மாஸ்டர் சினிமா, நடிகர் சினிமா, நடிகை சினிமா, தியேட்டர் ஓனர் சினிமா, எல்லாம் சினிமா. எல்லாரும் சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். இங்கே சினிமா யாரும் சரியில்லை, ஒருத்தர் ஏமாத்த பார்க்குறான். அதே மாதிரி ப்ரொடியூசர் சொல்கிறேன், ப்ரொடியூசரும் நீங்கள் சம்பளத்தை என்ன வேணாலும் குறைச்சி பேசிக்கிங்க. மொத்தம் 3 லட்சம் கேட்குறோமா, நீங்கள் 1 லட்சத்துக்கு குறைச்சி பேசுங்க, ஆனால் கரெக்டாக கொடுத்துருங்க சார். நீங்கள் சரியாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு சம்பளத்தை குறைச்சி பேசுகிறது ப்ரொடியூசர் கடமை. ஏன்னா அது வியாபாரம், அது தொழில். கேட்குற மட்டும் தான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓட்டாண்டி ஆயிடுவீங்க. கேட்க மட்டும் கொடுக்கக்கூடாது, ஆனால் குறைச்சி பேசணும். குறைச்சி பேசிட்டா கொடுத்துட்றோம். நான் 8 படம் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்கிறேன், 3 ப்ரொடியூசர் தான் நான் பேசின சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர் இன்னும் பேலன்ஸ் கொடுக்கல, விட்டாங்க. நீங்கள் குறைச்சி பேசுங்க. அப்போ தயாரிப்பாளரும் சரியாக இருக்கணும், இயக்குனரும் சரியாக இருக்கணும், மியூசிக்கரும் சரியாக இருக்கணும், கேமராமனும் சரியாக இருக்கணும். எல்லாம் கேமராமேனா அவருக்கு பொறுப்பு இருக்குது. தேவையில்ல ரைட்டில் கொண்டு இறக்கக்கூடாது. இந்த சீனுக்கு இந்த இடம், இந்த லொக்கேஷன், இந்த ரூமு எத்தனை லைட்டு தேவைப்படும், அத்தனை லைட்டும் கொண்டு வரணும். 4 லைட்டு தேவைப்படுற இடத்துல நீ 10 லைட்டை இறக்காத, சினிமா கொண்டு துரோகம். அவன் பொதுவாக சினிமா சரியில்லை நம்ம சரியில்லை சார். அதான் சார் நான் சொல்கிற உண்மை, அதான் சார், நம்ம சரியில்லை சார். அதுக்கு நான் அன்றைக்கி ஒரு பேட்டி பார்த்தேன், திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தியேட்டர் ஓனர். பாவமாக இருந்துச்சு உண்மையிலேயே. தியேட்டரில் எப்படி பார்த்தவங்க அவங்களாம் கெஞ்சுறாங்க, இந்த ஓடிடியை ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரம் தள்ளி வைங்கிறாங்க. எது சினிமாவுக்கு ப்ளஸ்ன்னு நினச்சோமோ ஓடிடி தளம், அது இன்றைக்கி மைனஸாக இருக்குது. ஏன்? ஒரு ஓடிடி தளத்தில் ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி அது வெற்றி அடைஞ்சிருந்துச்சுன்னா அது ஓடிடி தளத்தில் மக்கள் பார்க்கும்போது அந்த ஈர்ப்போடு பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடின போட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சரி, தேட்டரில் பார்க்கல, இங்கே பார்ப்போம் அப்படின்னு வேல்யூ இருக்குது. இப்போ ஓடிடி தளங்கிறது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக. அன்றைக்கி செல்வம் சாரும் அதான் பேசினார், திருப்பூர் சுப்பிரமணியம் சாரும் நீங்கள் பேசுகிறாங்க. அடுத்து வர நிர்வாகம், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர நிர்வாகம் வந்து தயவுசெய்து ஓடிடி பிரச்சனையை கொஞ்சம் பார்க்கணும் அதை. ஏன்னா அது வந்து சினிமாவில் தான் ஓடிடி தளம். இப்போ ஓடிடி தளத்தான் சினிமாங்கிற மாறி போச்சு. அது சினிமா சாப்பிட்டுக்கு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இயக்குனர் சங்கம் சரி, தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் சார். சினிமா வாழ வைக்கணும்னா நம்ம வந்து இப்போ படம் ஓடலை அப்படிலாம் நம்ம புலம்பிட்டே போச்சுன்னா இப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கு தீர்வு வரணும்னா எல்லோரும் சேரணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமா தயாரிப்பாளர் சினிமாவை நேசிக்கணும், சினிமாவை லவ் பண்ணணும். நான் சினிமா தயாரிக்கங்கிறத அது ஒரு பெருமை அடிச்சு பண்ணணும். இந்த பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு படம் எடுக்கிறவன், ரியலைஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு பிஸ்னஸை வந்து சினிமா எடுக்கணும்னு சொல்கிற ஆளுக்கு இந்த மாதிரி அளவுக்குலாம் சினிமாவை எடுத்தாங்கன்னா சினிமா போச்சு. தயாரிப்பாளர் யார்? ஏஎம் சரவணன் தயாரிப்பாளர். கவிதாலயா அது கம்பெனி, அது தயாரிப்பாளர்.
ஜெமினி, எத்தனை கம்பெனிலாம் இருந்துச்சு. அவங்களாம் சினிமாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. சினிமா 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 தான். சினிமா எடுக்கிறோம், சினிமா ரிலீஸ் பண்ணுறோம், வெற்றியை பார்க்குறோம். இதானே அவங்களுக்கு வேற என்ன இருந்துச்சு. இன்றைக்கி நிறையா பேர் சைடு பிஸ்னஸாக சினிமாவுக்கு வரும்போது தான் இந்த சினிமாவோட சரிவுக்கு காரணம். ஒரு படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 100 ப்ரொடியூசர் வராங்கன்னா அதில் 80 ப்ரொடியூசர்ஸு அந்த ஒரு படத்தோட போயிடறாங்க. இது மிகப்பெரிய உண்மை. சிலர் இங்கே நடக்கிற சூழ்நிலைகள் அந்த பிரச்சனை பார்த்துட்டு ரெண்டாவது எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி வெங்கடேசன் இன்றைக்கி சொல்கிற அடுத்த படம் எடுக்கிற சொல்கிறோன்னா நல்ல யூனிட்டில் நல்லா ஒரு படம் நிறையா பண்ணியிருக்காரு. அதனால் சந்தோஷம் சொல்கிறாரு. நீங்கள் அடுத்த படம் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும். மீண்டும் தொடர்ந்து உங்களை மறு ஆளுக்கு படம் எடுக்கணும் சார். லவ் பண்ணுங்கள் சார், சினிமா லவ் பண்ணுங்கள் சார், லவ் பண்ணி சினிமா எடுங்க சார். இந்த கில்லி மாப்பிள்ளை யாரும் சொல்லிட்டாங்க. கில்லி ரெண்டுமே பாசிட்டிவ் தான். மாப்பிள்ளைங்கிறது என்னடா மாப்பிள்ளைன்னா இப்போது தவம் மாதவம், அது தவத்தோட ஒரு சிறப்பானதும் மாதவம். மன்னன் மாமன்னனா மன்னனோட பேரரசனாக இருக்கலாம். மனிதன் மாமனிதன், சிறந்த மனிதன். நகரம் மாநகரம். இந்த மா சேர்ந்தாலே அது பெருசாகும். பிள்ளை அப்படிங்கிறது பெத்த பிள்ளை. மாப்பிள்ளைங்கிறது பெத்த பிள்ளையோட சிறந்த பிள்ளை, பெத்த பிள்ளையோட மேலானவன். ஏன்னா தான் பெத்த பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கான். அதனால் மாப்பிள்ளைங்கிறது பிள்ளையை விட பெரியவன், சிறந்தவன். அதான் மாப்பிள்ளை. நிறைய தேடி வந்த மாப்பிள்ளை, ரஜினி நடித்த மாப்பிள்ளை, நிறைய மாப்பிள்ளை வந்திருக்கு. இப்போ கில்லி மாப்பிள்ளை வந்திருக்காரு. இந்த கில்லி மாப்பிள்ளை அந்த கில்லி மாதிரியே வெற்றி அடையணும், சொல்லி அடிக்கட்டும். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கில்லி மாப்பிள்ளை படத்தை வெற்றியினை வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரை மன நிறைந்து வாழார வாழ்த்திய என் அருமை தம்பிகள் ஜாக்குவார் தங்கம், PV குமார், விஜய் முரளி, பன்னீர்செல்வம், பேச வாழ்த்த இருக்கிற இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் அருமை சகோதரர் பேரரசு, முத்துக்காளை, நடிகர் முத்துக்காளை மற்றும் பலரும் இங்கே வாழ்த்தினார்கள். ஒரு நல்ல படம் அதனுடைய முன்னோட்டத்திலே தெரியும். நாங்கள் இந்த படத்தை முன்னோட்டம் பார்க்கிற போது மனம் முழுமையாக திருப்தியாக இருந்தது, மனம் மகிழ்ந்தோம். அதிலேயும் ஒரு செய்தி, நம்முடைய தயாரிப்பாளர் ஒரு தொழிலாளியாக இருந்து சேலம் ரத்னா தியேட்டரில் வேலை செய்து பிறகு உயர்ந்து அநேகமாக கான்ட்ராக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு படம் எடுக்கணும்னு அந்த லட்சியம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல டைரக்டரை போட்டு இந்த படம் எடுத்திருக்காரு இல்லையா, அதுதான் சிறப்பு. டைரக்டருக்கு மாற்றுறதுன்றது ஒரு மனைவி மாற்றுற மாதிரி. நல்ல மனைவி அமைஞ்சிட்டா கணவன் வாழ்க்கை, குடும்பமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் தப்பாக அப்படி இப்படி மனக்கோணலை மாட்டிச்சுன்னா குடும்பமே சரி இருக்காது. அதுபோல் தான் டைரக்டர். ஒரு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் எப்படி அமைகிறாரோ அதுபோல தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இங்கே நம்முடைய தயாரிப்பாளர் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தா இயக்குனர் அந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கார். அதாவது முத்துக்காளை சொன்னார், ப்ரொடியூசர் தாம்பழத்தட்டில் பழங்களோடு பணம் வைத்து கொடுத்தார், கூடுதலாக கொடுத்தார்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னார். அந்த மகிழ்ச்சியை அந்த ப்ரொடியூசரை வாழ்த்தும். ஆனால் எல்லா நடிகர்களும் தயாரிப்பாளர் சொல்கிறாங்களான்னா இல்லை. இப்படி நன்றியுள்ள நடிகர்கள் சிலர் தான் இருக்கீங்க. வாங்கி பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு ப்ரொடியூசர் நடுத்தரில் போவாங்க, கண்டுக்காமல் போகிறாங்க. ப்ரொடியூசர் பணத்தில் வீடு கட்டி கார் வாங்கி பங்களா வாங்கி செழிப்பாக இருக்கிறவங்க ப்ரொடியூசர் எல்லாத்தையும் இழந்து நடுத்தரில் போகும்போது கண்டுக்கவே மாட்டாங்க.
அப்படி பலர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தயாரிப்பாளர் பற்றி முத்துக்காளை சொல்லும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தயாரிப்பாளர் நடிகர் எப்படி நல்லா வரணும்னு நினச்சி வாழ்த்தி பணம் கொடுத்துருக்காரு. அதை நன்றியோடு சொன்ன நடிகர் முத்துக்காளை. அவன் சின்ன நடிகராக வந்து ஸ்டண்ட்டு நடிகராகி இன்றைக்கி எம்ஏ படித்து பாஸ் பண்ணி எம்ஏ ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே எம்ஏ படித்து பாஸ் பண்ண ஒரே நடிகர் முத்துக்காளை. அப்படி தயாரிப்பாளர் மேலே நன்றி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் டைட்டிலே பிரமாதம். கில்லி ஒரு வெற்றி படம், மாப்பிள்ளை ஒரு வெற்றி படம். 2 வெற்றி படத்தை இணைந்து கில்லி மாப்பிள்ளைன்னு வச்சுருக்கார். ஹீரோ நல்ல அழகாக இருக்கார். அதாவது கேரளாவில் படம் பண்ணிகிட்ருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாகவே எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவுக்கெல்லாம் நடிகர்கள் ஹீரோக்கள் வருவாங்க, ஹீரோயினே தான் வர்றதில்லை. அதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க. ப்ரொமோஷனுக்கு வரணும், அவங்க ப்ரொமோஷன் வர்றதுக்கு நாம் காசு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி ஹீரோயினி சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கு. நான் வாழ்த்துக்கிறேன். நல்ல அழகாக 2 பேரும் பொருத்தமாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. சாங்ஸ் பியூட்டிஃபுல் சாங்ஸ், அழகாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு அழகாக சாங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். எடிட்டிங் ஷார்ப்பாக பிரமாதமாக கட் பண்ணியிருந்தேன். ரீரெக்கார்டிங்காக நல்லா இருந்தது. டைரக்டர் நடிகர்களை வேலை வாங்கியிருக்கார், சிறப்பாக நடிக்க வச்சிருக்கார். அது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அரவணைச்சு வேலை வாங்கிறது ஒரு முக்கியம். வள்ளுவன் சொல்றான், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேர்க்க அச்சாணி அன்னார் குடைத்து. உருவத்தை கண்டு நீ முடிவு பண்ணாத, திறமை எங்கே ஒன்றா இருக்கும். அதுபோல் தம்பி டைரக்டர் அப்படி பார்க்கறதுக்கு ஒரு இருந்தால் கூட திறமை, அத்தனையும் திறமை. மாசான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு, 2வது இந்த படம். இப்போ என்னென்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, சின்ன படங்கள் வெற்றி பெறுகிறது. அதாவது சிறிய முதலீட்டு படங்கள். சின்ன படம் பெரிய படம்னு ரிலீஸுக்கு முன்னால் யாரும் முடிவு பண்ண முடியாது. இந்த படம் ஒரு மாதம் ஓடிடுச்சுன்னா இது பெரிய படம். 200 கோடி படம் தோற்று போச்சு, 2 நாள் தான் ஓடிச்சுன்னா சின்ன படம். ஆக சின்ன படம் பெரிய படம் என்பது படம் ஓடுறதை பொறுத்து இருக்கு. அதனால் இந்த சின்ன படம், சிறிய முதலீட்டு படம் பெரிய படமாக வரணும். அதுக்காக நான் வாழ்த்துகிறேன். வந்தால் எங்கள் ப்ரொடியூசர் இன்னொரு படம் எடுப்பார், 100 குடும்பம் வாழும். எங்கள் தயாரிப்பாளருக்கு சிறப்பே அதுதான். ஒரு படம் எடுத்து பழகிட்டா அந்த போட்ட முதலீடு திரும்பி வந்தால் அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அந்த ஆசை பல பேருக்கு வேலை கிடைக்கும். ஆகவே ஒரு அற்புதமான விழா, ஆத்மார்த்தமான விழா, மகிழ்ச்சி நிறைந்த விழா. உங்கள் வாழ்த்துக்களோடு எல்லாரும் மீடியா நண்பர்கள் சிறப்பாக எழுதுங்கன்னாங்க. நம்ம தம்பிங்க சின்ன படத்துக்கு ஒரு சிறப்பு தருவாங்க. யூடியூப் ஆகட்டும், பத்திரிகைகள் ஆகட்டும், டிவி ஆகட்டும், தொலைக்காட்சி எல்லாமே சின்ன படங்களை உற்சாகப்படுறதில் எங்கள் ஆளுக்கு நிகர் யாருமே இல்லை. அதனால் இந்த படத்தை எல்லோரும் சிறப்பாக எழுதுவார்கள். சிறப்பாக இருக்குது, இல்லாததை ஒன்று எழுத வேண்டியதில்லை, இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்னும் பல சின்ன ப்ரொடியூசர்கள் வந்து பெரிய ப்ரொடியூசர் ஆகி தமிழ் தலைவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், நீடூழி வாழ வேண்டும். அதை நம்பியிருக்கிற தொழிலாளர் தோழர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், கலைஞர்கள், எங்கள் ப்ரொடியூசர் அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக வரணும். வாழ்ந்து இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும், உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஹனுமன் பிக்சர்ஸ், ஜெய் ஹனுமன். ஆஞ்சநேயர் சொன்னாலே ஜெயிச்சிடலாம். ஆஞ்சநேயர் சொல்லி பட கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். ஆஞ்சநேயர் சொல்லி யாரும் தோற்றதா சரித்திரம் இல்லை, ஆஞ்சநேயர் எதிர்த்து யாரும் ஜெயித்ததான் சரித்திரம் இல்லை. அது நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ரொம்ப பெருசாக ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் அன்பு,
உங்கள் பாசம், உங்கள் பணிவு அத்தனை பேரும் சொல்லும்போது அதை சொல்லியிருக்காங்க. இது இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு நல்ல பரிசாக இதை விட இன்னும் மேலே 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 படங்கள் நிறைய பண்ணணும். நாங்கள் எப்பவும் உங்கள் கூட இருப்போம், துணையாக இருப்போம். சொன்ன மாதிரி இப்போ சிவகுமார் சார் சொன்னாங்க, போன படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேனே, இந்த படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் மேடையில் கேட்டுக்கிறேன். இவரும் நண்பர் தானே சார் உங்களுக்கு? இவர் என்ன எதுயா? இவருக்கும் பண்ணி கொடுங்க சார். சார் அவரை வச்சு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க சார். அவர் புதுசாக வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு நான் வந்து முதல்ல சொன்னேன், கில்டர்லேருந்து 1 கோடி ரூபாய் தரேன், ஒரு 100 தேட்டரை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வர்றவங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தேட்டரை கொடுப்போம். ஏன்னா இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதை நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் கில்டு சார்பாக தயாராக இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் பண்ணணும், சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா வேறு வழி இல்லை. அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் தயாரிப்பாளர் சங்கம். சும்மா தயாரிப்பாளர் சங்கம் போயிடுறாங்க, பண்ணு சாப்பிட்றவங்க, டீ குடிக்கிறதுக்கும் கிடையாது. நம்ம மெம்பரை உயிரை காப்பாற்றுறதுக்கு, அவங்க பொருளை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த சங்கம். அந்த சங்கத்தில் இருக்கிறதுக்கு அதான். இல்லைன்னா அதில் இருக்க வேண்டியதில்லை, தேவையில்லையா? எதுக்கு சங்கம்? ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்கலாமா? அதாவது சங்கத்தில் எல்லா சங்கமும் இதுக்கு ஒத்துழைக்கணும். தானெல்லாம் நிற்கிறாங்க. துணைத் தலைவர் நிற்க போகிறாரு, நின்ட்டார்ல. அதான் என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்கண்ணே? சரிங்க, அது கொடுக்க மாட்டேங்கிற மாதிரில இருக்குது. கொடுப்பேன்னு சொல்லுங்கள். ஓகே, வணக்கம். கண்டிப்பாக சார். வந்து இப்போ வந்து நிறைய பேர் வரலையா? அது இதை படித்து பார்த்தா யாரும் வரல. சரி, ஓகே, நானாக பேசுகிறேன். ட்ரெய்லர் பார்த்தேங்க. உண்மையில் மிக மிக அற்புதமான ட்ரெய்லரு. அந்த எடிட்டருக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டு தட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல், இந்த போலீஸ் பாடல் அற்புதமான பாடல். நான் அதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், அண்ணன் சொல்லிட்டாரு. நீங்கள் ரொம்ப பெரிய பாடலாசிரியருங்க எனக்கு தெரியும். இன்னும் 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 பெரிய பாடலாசிரியர் ஆகிற போகிறீங்க. வைரமுத்து சாருக்கு டஃப் கொடுத்து அதை விட மேலே வரணும்னு நான் மனமா சாரை வேண்டுறேன். ஏன்னா பாட்டு ஒவ்வொன்றும் அப்படி எழுதியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் சார். கேமராமேன் சார் ரொம்ப பிரமாதமாக பண்ணித்தார். ஏன்னா முதல்ல நமக்கு அதுதான் தெரிஞ்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் எங்கெங்கே என்ன தேவையோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு படத்துக்கான அத்தனை தகுதிகளையும் வளர்த்து கொண்ட அந்த மியூசிக் டைரக்டருக்கு உண்மையிலே கைத்தட்டணும். அது மாதிரி காமெடி முத்துக்கால நம்ம சோழர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹீரோ வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காருங்க. அவர் ஸ்டண்ட் நடிகர். அவர் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. டூப் போடாமல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் பாடி அப்பப்போ காமிச்சிட்டு இருக்காரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி யாருக்கும் பாடி கிடையாது. அவர் நாடோடி மன்னனில் ஒரு இடத்துல தான் சட்டை பாதி கழட்டுவார். பார்க்கணும்னு ஆசை மூடிடுவார். அது மாதிரி தான் இருக்கணும். அப்பப்போ கழட்டு அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி அவர் எங்கேயோ இருக்காருந்தாலும் அதை பார்ப்பார்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா டான்ஸ் ஆகியிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கூட செம்ம டான்ஸ் ஆடியிருக்காரு. ஒருத்தரில் 2 பேர்கிட்ட ஆடியிருக்காரு. 10ல் இன்னொருத்தர் வேறு கேட்டாராம். ப்ரொடியூசர் தான் 2 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆட வச்சுருக்காராம். ரொம்ப வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. டான்ஸ் வச்சு படம் நல்லா பண்ணியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. போலீஸ் தானே? உண்மையிலே போலீஸா? சரி சரி, நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் விஜய் சேகர் உண்மையில் ஒரு திறமையான ஆக்டர்ஸ். அவங்க எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். நிறைய அவார்டெலாம் அவங்க வாங்கியிருக்காங்க. இன்னும் நீங்கள் வாங்கணும். அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் அதில் அவார்டெலாம் வாங்கணும். அப்புறம் வந்து எங்கள் தயாரிப்பாளர் சார் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். பேரர் சார் ரொம்ப வாழ்த்துக்கள். கே ராஜன் சார் உண்மையில் இது மாதிரி எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்க. எல்லார் வாழ்த்தும் இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைக்கணும். கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு பத்திரிகையாளர் அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்கணும். ஏன்னா சின்ன படங்களை தூக்கி விடுறது பத்திரிகையாளர் மட்டும்தான். அவங்க சொல்ல அந்த படத்தை பார்க்கணும் போல் ஆசை இருக்கும். இந்த ட்ரெய்லரை எல்லா இடத்துக்கும் போடுங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தா படம் பார்க்கணுன்னு ஆசை வரும். எனக்கு ஆசை வந்துச்சு உண்மையில். எப்போ படம் போடுறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன். தேட்டரில் தான் சார். எப்போ படம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு படம் போடுறீங்கன்னு சொல்லிட்டோம். அப்படியே பழகி போச்சுண்ணே. படம் எப்போ போடுறீங்க பார்க்கலான்னு அது பழகிடுச்சு. சரி, தேட்டரில் போடும்போது சொல்லுவோம். நம்மளாம் நீங்களும் வரீங்க சார் தேட்டருக்கு? பேரரசு நாங்களாம் வரோம் சார். தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொடியூசர் இங்கே பாருங்கள் சார். எங்கே அங்கே லேடிஸை பேசுகிறீங்க? ஓகே சரி. இல்லை சார், இங்கே நான் பேரரசுலாம் படம் ரிலீஸ் அன்றைக்கி தேட்டருக்கு வர போகிறோம். அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. பத்மா மேடம் நீங்கள் வருவீங்களா? நீங்கள் வருவீங்களா? நீங்கள் ஓகே. நீங்கள் எல்லாம் நடிக்கிறவங்களாம் வாங்க. அப்புறம் டிக்கெட் வாங்கி கொடுத்தாவா? அது வாங்கி கொடுத்துடலாம் சார். நம்ம வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ப்ரொடியூசர் தானே, அவர் நல்லா இருக்கட்டும், நம்ம வாங்கி கொடுக்கலாம். நான் என் சைடில் ஒரு 1000 டிக்கெட் வாங்கி தரேன்.
வாங்கி தரேன் சார். என்ன படம் தானே பார்க்கணும், ஒரு 10 தேட்டரில் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆகட்டுமே. நல்ல படம் சார். உண்மையிலே வந்து யாரும் அதை வந்து சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும். இந்த படம் டைட்டில் அனுமன் பிக்சர்ஸ் டைட்டில். அனுமன் எங்கே சார் தோத்தார், எங்கே தோக்க மாட்டார். நீங்களும் ஜெயிச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஜெயிக்கிற மனமார வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, இந்த படம் நேரம் ஆயிடுச்சு. படம் எல்லாருக்கும், அவர் அந்த ப்ரொடியூசருக்கும், அந்த டைரக்டருக்கும், அந்த கேமராமேனுக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், அதில் நடித்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. பாசமான கைத்தட்டாக இருக்கட்டும். அது எல்லாரும் இறைவன்கிட்ட போய் கேட்டு அவங்க வெற்றி மேல் வெற்றி வர்றதுக்கு மனமார வேண்டி, இந்த ஃபங்க்ஷனை இது பண்ணுறதுக்குள்ள எல்லா டெக்னீஷியனுக்கும் திருப்பி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி, அவர் சொன்னார், நான் 300 காமெடி நடிகரை வச்சு படம் பண்ண போகிறேன்னாரு. அந்த எண்ணம் வந்திருக்கு பாருங்க. 300 காமெடி நடிகர், ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் போட்டால் கூட எவ்வளோ அமௌண்ட், நான் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தேன். இவ்வளவும் கொடுத்து நான் ஒரு படம் பண்ணுறேன்னு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த மனிதர் என்ன நல்ல மனிதராக இருப்பார் பாருங்கள். எப்பவும் சிரிச்ச முகம் தான் சார். உட்காருங்க சார். எப்பவும் சிரிச்ச முகம். அவர் ஆஃபீஸ்க்கு வருவார், எப்பவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஏன்னா எப்போ அன்பு எங்கே இருக்குதோ அந்த அன்புக்கிட்ட எல்லாமே ஐக்கியமாகிடுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாரும் இங்கே பேசணும் அத்தனை பேரும் நான் தனியாகவும் கேட்டேன். எல்லாம் உங்களை பற்றி பெருசாக சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்பவும் நல்லா வரணுங்கிறக்க மனமார வேண்டி வாழ்த்தி நான் விடைபெறதுக்கு முன்னாடி எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான், அம்மாவும் அப்பாவையும் மதிங்க. தாய் தந்தையை மதிக்கிறவங்க அத்தனை பேரும் ஜெயிப்பாங்க. தாயை மதிக்காத ஒருத்தன் கூட ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அதனால் அந்த தாயை மதிங்க, தந்தையை மதிங்க, குருவை மதிங்க. காலை அதை மதிக்க வேண்டாம். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் குரு முன்னாடி உட்கார்ந்த கூட இல்லை சார். என் வாத்தியார்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அவர்கிட்ட நான் உட்கார்ந்தது கூட கடைசி வரைக்கும் அவர்கிட்ட உட்கார்ந்ததில்லை. அவர் எவ்வளோ சொல்லுவார் உட்கார சொல்லி, நான் உட்கார மாட்டேன். அதனால தான் நான் வளர்ந்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மாதா பிதா குருவை நினச்ச அத்தனை பேரும் ஜெயிப்பீங்க. ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நான் என் ஸ்டூடெண்ட் கூட வாங்க தம்பின்னு தான் சொல்லுவேன். வாடான்னு என் வாயில் வரவே வராது. என் எதிரியை தான் சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எதிரிகிட்ட சொல்லி தான் ஆகணும். இல்லை வாங்கன்னா அவருக்கு பெரிய இதாயிரமா இருக்கா, அதனால் அப்படி சொல்லுவேன். அதனால் அத்தனை மதிக்கணும். உலகத்திலேயே இந்தியனாக பிறந்திருக்கு, ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதை நம்ம தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்திருக்கோம். இந்த தமிழன் தான் உலகத்தில் உயர்ந்தவன். இந்த தமிழன் தான் சித்தர்களை கண்டுபிடிச்சவன். உலகத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஞ்ஞானத்துக்கு முன்னாடி மெஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்ச ஒரே இனம் நம்ம தமிழ் இனம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். இந்த இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சிச்சு இந்த படத்தோட இயக்குனர் வந்து இதுக்கு முன்னாடி மாசாணி படம் பண்ணியிருக்காங்கன்னு. என்னுடைய நண்பர்கள் தான் அந்த படம் தயாரிச்சிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லாபகரமான படமாக அமைஞ்சிச்சு. வாழ்த்துக்கள் சார். இந்த படமும் இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபகரமான படம் வேண்டியதுதான், இந்த பிரச்சனை இல்லை. அது மாதிரி இந்த படமும் அவங்களுக்கு இந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு மிக லாபகரமான படமாக வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தை நடித்த அனைத்து காஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். இன்றைக்கி சினிமா இருக்க காலகட்டத்தில் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறையா சிறுபட தயாரிப்பாளர்களுக்குன்னு சொல்லி நிறையா இது தேவைப்படுது. இப்போ வெப்சைட்டில் கூட நிறையா இப்போ புதுசாக இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் அடுத்தடுத்த படத்தில் நல்லா பண்ணுங்கள் சார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முத்துக்காலன் என்ன சொன்ன மாதிரி தாம்பூலத்தட்டு வச்சு பணம் கொடுத்து மிகப்பெரிய மரியாதையை செலுத்திய எங்கள் தயாரிப்பாளர் மீனா வெங்கடாசலம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துவதில் பெருமை அடைகிறோம். அதேபோல் இந்த படத்தினுடைய இயக்குனர் கேமராமேன் பத்மராஜ் சார், கேமராமேன், இசையமைப்பாளர், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், நடிகர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, இந்த விழாவினுடைய கதாநாயகன் என்று சொல்லலாம் எங்கள் அண்ணன், மூத்த தயாரிப்பாளர், எங்களுடைய வழிகாட்டி. என்னோடய முதல் படத்திலே வந்து அண்ணாவங்க தான் வந்து சிறுபட தயாரிப்பாளர்களாக வந்து வெற்றி பெறணும், நீ எல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. கே ராஜண்ண அவர் வாழ்த்துனால தான் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே இருக்கோம். அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்ன மாதிரி சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு எப்போவுமே இருக்குது. அதனால் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். எங்களோட இயக்குனர் சார் பேரரசு சார் எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி. அவர் எப்போவுமே எல்லாத்தையும் வாழ்த்தி இந்த சினிமாவோட விஷயத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு
ஒரு தூணாக இருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி அண்ணன் ஜாகுவார் தங்கம் அவர்கள், அவர் எப்பவுமே சொல்லவே வேண்டாம், அதிரடி தான். அவருக்கும் வணக்கம். அதே போல் இந்த இந்த விழாவிற்கு வருகின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தேனாண்டல் முரளி சார் அவர்களுடைய தலைமையிலான இப்போ தேர்தல் வர்றதுனால அந்த அவரோட அணியினுடைய ராமநாராயணன் அணின்னு சொல்லிட்டு அந்த அணியில் துணைத் தலைவராக பொறுப்புக்கு வேட்பாளர் நினைக்கும் விஜய் முரளி சார் அவர்களுக்கும், அதே மாதிரி பொருளாளராக வேட்பாளராக களமிறங்கும் அண்ணன் சிவி குமார் அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகை ஊடகத்துறை, அனைத்து நண்பர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எதுக்கு நான் பத்திரிகை ஊடகங்கள் அப்படின்னா, நான் எங்கள் படம் அக்யூஸ்ட் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. பத்திரிகை ஊடகத்துறையினரோட சப்போர்ட்டு தான் எங்களோட படத்தை வந்து நல்லா ரீச் கொண்டு போச்சு. ஏன்னா படம் வந்து எடுத்து முடிச்சிடலாம், படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிற மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு போய் எங்களோட படத்தோட விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்த்தி ஒரு பாசிட்டிவாக ஒரு ரிசல்ட்டு கொடுத்து மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்ததுனால அது நல்லா ஓடுச்சு. ஸோ அந்த பெரிய உதவி செஞ்ச பத்திரிகை அண்ணன்மார்கள், ஊடகத்துறை அண்ணன்மார்கள் அனைவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதனால தான் அவங்கள ரொம்ப நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்கிறதுல பெருமைப்படுறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் ஏன் வரலன்னு எனக்கு தெரில, பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ரொமோஷனுக்கு வந்து நிச்சயமாக படத்தோட ஹீரோ, ஹீரோயினி, அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும், காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே, ஏன்னா முத்துக்காலம் என்ன அவங்க மாதிரி அவங்க டீம் எல்லாம் போச்சுன்னா எல்லோரும் ஒரு பப்ளிக் ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவன் படம் பார்க்குறக்கு. அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு அவங்க எல்லாருமே போனால் நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டருக்கும் போனோம். அப்போது என்னன்னா படத்துக்கு அந்த ப்ரொமோஷனை விட வேறு ஒன்றும் தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்து ரீச் பண்ணிச்சு. நம்ம பட தயாரிப்பாளர் மீண்டும் மீண்டும் படம் எடுக்கணும், அந்த ஒரு இதுக்காக முத்துக்காலையனை நன்றி சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, எல்லா டெக்னீஷியனும் ஒத்துழைப்பு கொடுத்து பெரிய ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போங்க. அப்போ தான் வந்து, ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி மக்களை தேட்டருக்கு வர வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை கொஞ்சம் இது பண்ணி கூட நீங்கள் போங்க. மேலும் மேலும் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஊக்கப்படுத்தி, ஏன்னா அவரே ஒரு 2-3 இன்னும் கதைகள்லாம் வச்சுருக்கேன்னாரு. அவரோட இந்த நல்ல எண்ணத்திற்காக இந்த படம் வந்து நல்லா வெற்றி பெறணும். அதேமாதிரி அவருக்கு இந்த படம் எல்லா தேட்டர்களுக்கும் அவருக்கு வந்து கிடச்சி அந்த படம் நல்லா ஓடணும். அதுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கோ அது அத்தனையும் நான் உங்களுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி இனிமேல் அவர் வரும் படங்களுக்கு அதாவது ஆக்சுவலாக வந்து இவங்க பர்மிஷன்ஸ் எல்லாம் ஒரு சில சின்ன விஷயங்கள் தான். பட் ஒரு பர்மிஷன்ஸ் நம்ம வந்து சென்னையில் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டா தமிழ்நாடு ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து புது தயாரிப்பாளர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அது எல்லாமே அவர் யூஸ் பண்ணிக்கணும், நிறையா அதில் மிச்சம் பண்ணலாம். அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறோம். அப்படி எல்லா விஷயத்துலேயும் அவர் வந்து பெருசாக ஒரு ப்ராஃபிட் வந்து இன்னும் பல படங்களை தயாரிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.